நீ நான் காதல் சீரியல் அபி ரசிகர்களே கவர்ந்து ஒரு சந்தோஷமான செய்தி இப்போ வெளியாக இருக்குது. அது என்னங்கிறவங்க மூலமையாக இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான சீரியல் தான் நீ நான் காதல். இந்த சீரியலில் அபி கதாபாத்திரத்தில் நடிகை வர்ஷினி சுரேஷ் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இவங்க நடித்த முதல் சீரியல் இதுதான். தன்னுடைய முதல் சீரியலே தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி தமிழ் அரசியல் மத்தியில் மிகவும் பிரபலமானாங்க. இந்நிலையில் இந்த சீரியலானது நேற்றுடன் முடிவுக்கு வந்தது. நீ நான் காதல் சீரியல் முடிஞ்சதை எடுத்து அந்த சீரியல் பக்கம் ரசிகர்கள் பலருக்கும் வருத்தத்துடன் இருந்த நிலையில் இப்போ ஒரு ஹாப்பி நியூஸ் வெளியாக இருக்குங்க. நடிகை வர்ஷினி சுரேஷ் அவர்கள் ஒரு புது சீரியலில் லீடு ஹீரோ நடிக்கிறதுக்கு கம்மிட்டாக இருக்காங்க. இந்த சீரியலோட ஆடிஷன் கூட போயிருக்காங்க. ஆமாங்க, கரண்ட்லியா சார்பாம தொலைக்காட்சியில் நடிக்காசிக்கிட்டு இருக்க மாஹோ ஓ மாஹோ அப்படிங்கிற சீரியலோட ரீமேக் தாங்க. இந்த சீரியலை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சம் மரபதில் சீரியலை ப்ரொடியூஸ் பண்ண காலா கம்யூனிகேஷன் தாங்க இந்த சீரியலையும் ப்ரொடியூஸ் பண்ணி தாங்க. இந்த சீரியலில் இவங்களுக்கு வேற நடிகர் அவினாஷ் அவர்கள் தான் நடிக்க போகிறாராம். அவினாஷ் இதற்கு முன்னாடி எந்த சீரியலில் லீடு ஹீரோவாக நடிச்சதில்ல, பட் செகண்ட் லீடு ஹீரோவாக நடிச்சிருக்காருங்க. அவினாஷ் அவர்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் கண்ணன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி அழகு கையல் சீரியல்னால் துணை கேரக்டர் நடிச்சிருந்தாருங்க. இவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு டான்ஸருங்க. ஜோடி ஆர் யூ ரெடி நிகழ்ச்சியிலையும் இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாருங்க. நடிகர் அவினாஷும் வர்ஷினி சுரேஷ் அவர்கள் தான் இப்போ இந்த சீரியலில் லீடு ஹீரோ நடிக்க போகிறாங்க. மாஹோ ஓ மாஹோ அப்படிங்கிற சீரியலோட ரீமேக் தான். தமிழில் இது எந்த டைட்டிலில் வரப்போகுது, எந்த டைமில் டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் வெளியாகலை. கண்டிப்பாக அஃபீஷியலாக வெளியானதும் எங்கள் சேனலில் அப்டேட் பண்ணுவோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.